what we want. అది దీనికోసమే మేము వచ్చాం యాక్చువల్లీ. పెళ్ళైనా దొరకడా? అది దీనికోసం రా వచ్చింది. 10 మంది వెళ్తుంది రా. అది ఏంట్రా? ఏంటి சோஷியல் மீடியாவில் ரொம்பவே பிரபலமான தெலுங்கு ஃபோக் டான்சர்ஸான ஈஸ்வர் சாய் மற்றும் மாத்ரி ராத்தோட் திருமணத்தை மீறிய உறவில் இருந்த விஷயம் தான் இப்போ மிகப்பெரிய சர்ச்சையாகிருக்கு. மேலும் ஈஸ்வர் சாய் மற்றும் மாத்ரி ராத்தோட் ஒரே ரூமில் இருக்கும்போது ஈஸ்வர் சாயோட மனைவி அவங்கள கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. பாசிங்க பலாடுன்ற தெலுங்கு பாடல் மூலமாக மக்கள் மத்தியில் பிரபலமானவர் தான் ஃபோக் டான்சர் ஈஸ்வர் சாய். ஈஸ்வர் சாய்க்கு ஏற்கனவே கல்யாணமாகி 7 வருஷம் ஆகுது. ஒரு ஆண் குழந்தையும் இருக்கு. இதை தொடர்ந்து ஈஸ்வர் சாயும் மாத்ரி ராத்தோடும் சேர்ந்து நிறைய ஃபோக் சாங்ஸில் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒர்க் பண்ணியிருந்த எல்லா சாங்ஸுமே செம ஹிட் ஆகி இருந்துச்சு. அதனால இவங்க பேருக்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க. இப்படி இருக்கிற நிலையில் ஈஸ்வர் சாயும் மாத்ரி ராத்தோடும் திருமணத்தை மீறிய உறவில் இருக்கிறதா வெளியான செய்தி இவங்க ஃபேன்ஸ்க்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. மேலும் தெலுங்கானா மாநிலம் வேமுலவாடாவில் இருக்கிற ரெட்டி பவன் அப்படின்ற இடத்துல ஈஸ்வர் சாயும் மாத்ரி ராத்தோடும் ஒரே ரூமில் தங்கி இருந்திருக்காங்க. அப்போ ஈஸ்வர் சாயோட மனைவி பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட போய் இவங்களை கையும் களவுமா பிடிச்சி பயங்கரமாக சண்டை போட்டிருக்காங்க. இப்போ இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஈஸ்வர் சாய் மற்றும் மாத்ரி ராத்தோட கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கு. இவங்களை பார்த்தா நடிக்கிற மாதிரி தெரியல, உண்மையாகவே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு ஒரு சர்ச்சை போயிட்டு இருந்த நிலையில் இப்போ இவங்க 2 பேரும் கள்ள தொடர்பில் இருந்த விஷயம் அம்பலமானது தெலுங்கு பேசுகிற மக்கள் மத்தியில் விவாத பொருளாகியிருக்கு.